அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய பாடம் நாங்கள் தரம் 6ல் 2ஆம் பாடத்தை படிக்க போகிறோம். ஏற்கனவே நான் முதலாம் பாடத்தோட பதிவு யூடியூப் எங்களோட ஃப்ரீ எஜுகேஷன் யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். எங்கள் வீட்டில் இருந்தே அதை படித்து சிறு குறிப்புகள் எல்லாம் தயார்படுத்தி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பாடத்துலேயும் உங்களுக்கு தேவையான விடயங்கள் சிறு குறிப்பாக எழுதி ஒரு எக்ஸசைஸ் புக்கில் நீங்கள் மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா அது உங்களுக்கு O லெவல் வரையும் இந்த இஸ்லாம் புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்த இயலும். அதாவது 6ஆம் ஆண்டு பயன்படுத்தப்படுகின்ற இஸ்லாம் புக்கையே நீங்கள் 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு அப்படியே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நல்லா. ஏன்னு சொன்னால் கிரேட் 11ல் கூட கிரேட் 6ல் கேள்விகள் வரும். இஸ்லாம் பாடம் அப்படியான பாடம் தான், மாற மாட்டாது. ஆகவே கிரேட் 6ல் இருந்து கூட நிறைய கேள்விகள் O லெவல் MCQ கேள்விகளாக கூட வரலாம். ஆகவே இந்த பாடங்கள் படித்ததோடு மூடி வச்சிடாமல் இந்த புக்கள் சிறு குறிப்புகள் நீங்கள் எழுதுகிற புக்கை கிரேட் 7 பாடங்களையும் படித்து அதில் எழுதுங்க. கிரேட் 8 கிரேட் 9 10 11 வரையுமே கொண்டு போங்க. ஆகவே கொஞ்சம் பெரிய ஒரு புக் கொண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா நல்லா. கிரேட் 6க்குரிய அனைத்து பாடங்களும் இப்படி நான் படிப்பித்து இந்த யூடியூப் சேனலில் போடுவேன். ஆகவே வீட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பாடத்தை அழகிய முறையில் படித்து தெளிவாக விளங்கி சிறு குறிப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். அதையும் கூறிக்கொண்டு எப்படி சிறு குறிப்பு எடுக்கணுமென்று நான் யூனிட் 1 முதலாவது பாடத்தில் நான் விளங்கப்படுத்தினேன். என்னென்ன தேவை, எப்படி நீங்கள் எழுதணுமென்று. அதையே நீங்கள் கேட்டுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கும். சரி, அதை கூறிக்கொண்டே 2ஆம் பாடம் இன்றைய பாடத்தொழுக்கு பிரவேசிப்போம். இன்றைய பாடம் ஒரு உரையாடல் வடிவில் தரப்பட்டு இருக்குது. 2ஆம் பாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் மத்தியில் நடக்கிற ஒரு உரையாடல். அதாவது கதைக்கிறாங்க, ஒரு டாப்பிக்கை எடுத்து தௌஹீத், ரிசாலத், மஆத் இந்த 3 விடயங்களையும் பற்றி தான் அந்த ஆசிரியர் விளக்கம் சொல்கிறார் மாணவர்களுக்கு. மாணவர்களும் கேள்வி கேட்குறாங்க, ஆசிரியர் பதிலளிக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான 3 கன்செப்ட், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம். இதில் அடிக்கடி உங்களோட டேர்ம் டெஸ்ட்டில் கட்டாயம் கேள்விகள் வரும். கட்டாயம் கிரேட் 6க்கு ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் எல்லா எக்ஸாம்லேயும் இந்த MCQ கோடிடுக, சரியான விடையின் கீழ் கோடிடுக, கீறிட்ட இடம் நிரப்புக, சரிப்பிழை கூறுக, இந்த மாதிரி கேள்விகளில் அடிக்கடி இந்த கேள்விகள் ரிப்பீட்டட்லி திரும்ப திரும்ப வருவது உண்டு. ஆகவே இந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளணும். முதலாவது விளங்கி கொண்டு முழுவதும் பார்த்து எழுதுறது இல்லை. சிறு குறிப்புன்றது தேவையான விடயத்தை அழகிய முறையில் கலர் பென்ஸ், ஹைலைட்டர்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தி அழகான ஒரு முறையில் சார்ட் வடிவில் இல்லாட்டி ஒரு 2 பக்கத்துக்கு சுருக்கி எழுதி கொள்வது தான் முக்கியம். நான் எழுத வேண்டிய விடயங்களை பாடத்தில் நடுவில் சொல்லி தருவேன். அதை நல்லா கிரகித்து அதற்கமைய சிறு குறிப்புகளை நீங்கள் அமைத்து கொள்ளணும். அதை சொல்லிக்கொண்டு சரி உரையாடலுக்கு போவோமே. மாணவர்களே பாருங்கள், எங்களோட பாடத்தோட தலைப்பு தௌஹீத், ரிசாலத், மஆத். முதலாவது ஆசிரியர் பாடத்துக்கு வராங்க. உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள் உங்களோட பாடத்துக்கு வந்தோடனே மாணவர்கள் என்ன சொல்கிறது, சலாம் சொல்கிறது. அப்போ இங்கே ஆசிரியர் முழுமையான சலாத்தை சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுக்கு தெரியும், முழுமையான ஒரு சலாத்தில் 30 நன்மைகள் எங்களுக்கு காத்திருக்குது. அதை சுருக்கி சுருக்கி சொல்ல உங்களோட நன்மைகள் சுருக்கி கொண்டே போவான் நல்லா. ஆகவே நீங்கள் இயலுமான வரை ஒரு ஆளுக்கு சலாம் எத்தி வைக்கும் போது உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாகன்னு முழுமையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழுமையான சலாத்தை சொல்கிறது தான் கெட்டித்தனமான விடயம். என்றா அல்லாஹ்வினால் உங்களுக்கு 30 நன்மையும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி அளித்து இருக்கிறான். மாணவிகள் அதுக்கு பதிலளிக்கிறாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்படி எலும்பி நின்று அந்த விடயம் முடியுது. அப்போ ஆசிரியர் கேட்குறாங்க, பிள்ளைகளே, நாங்கள் எல்லோரும் முஹ்மீன்கள் அல்லவா? முஹ்மீன் என்றா யார் என்று சொல்ல இயலுமா? யாருக்கும் முஹ்மீன், நாங்கள் எல்லோரும் முஹ்மீன் இல்லையா? இஸ்லாத்தை தழுவி இஸ்லாமிய வாழ்க்கை முறைப்படி பின்பற்றுவோர் எல்லாருமே நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், முஹ்மீன்னு சொல்கிறோம். சரி, முஹ்மீனுக்கு ஒரு சரியான வரைவிலக்கணை யாரால் சொல்லலும்? இப்படி ஆசிரியர் மாணவிகள்கிட்ட கேட்குறாங்க.
ரைட். அப்போ நாங்கள் சொல்லுவோம் முஹ்மீன்கள் காஃபீர்கள்னு. அதையும் நான் விளக்கமாக சொல்லித்தரேன். முஹ்மீன் இல்லாதவங்க நாங்கள் காஃபீர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ரைட். முஹ்மீன்டா யாருன்னு நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சு கொண்டீங்கன்னா காஃபீர்கள்ன்றது உங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும். முஹ்மீன் அல்லாத அனைவருமே நாங்கள் காஃபீர்கள்னு சொல்லுவோம். ரைட். முஹ்மீன்டா யார்? அதுதான் டீச்சரோட கேள்வி. சரி, அதை யார் பதிலளிக்கிறாங்க, எப்படி பதிலளிக்கிறாங்கன்றதை அடுத்தது பார்ப்போம். ரைட். அப்போ ஒரு மாணவி எழும்பி சொல்கிறா, எப்படி அவட உம்மா அர்வா சொல்கிறா, டீச்சர் எனக்கு என்ன உம்மா சொல்லி தந்திருக்கிறான் முஹ்மீன்டா என்னண்டு. சரி, ஆசிரியர் கேட்குறாங்க, சரி முஹ்மீன்டா என்னண்டு உங்களோட உம்மா என்ன சொல்லி தந்தாங்கண்டு கிளாஸுக்கே கேட்குறதுக்கு சத்தமாக சொல்லுங்கள். அப்போ அர்வா என்ன சொல்கிறா, அந்த மாணவி என்ன சொல்கிறா, ஆமந்து பில்லாவில் உள்ளடக்கிய அனைத்தையும் விசுவாசித்தவரே முஹ்மீன் ஆவார். ஆகவே மாணவர்களே, முதலாவது பாடத்தில் நான் சொல்லி தந்தேன் ஆமந்து பில்லா என்றா அந்த தனி சொல்லுக்கு அர்த்தம் அல்லாஹ்வை நான் விசுவாசிக்கின்றேன். அது தொடராக உங்களுக்கு தெரியும். ஆமந்து பில்லாஹி வமலாய்கதிஹி வக்குதுபிஹி வருசூலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இப்படி 6 விடயங்களையும் உள்ளடக்கியது தான் எங்களோட விசுவாசம். ஒரு முஹ்மீனுடைய விசுவாசத்தில் 6 விடயங்கள் இருக்குது. அது நான் கடைசியாக முதல் பாடத்தில் கடைசியில் சொல்லி தந்தேன். நாங்கள் முதலாவது அல்லாஹ்வை விசுவாசிக்கின்றோம், அதுக்கு பிறகு மலக்குகளை விசுவாசிக்கணும், அதை தொடர்ந்து அல்லாஹ்வினால் அருளப்பட்ட இறை வேதங்களை விசுவாசிக்கின்றோம், 4வது விடயமாக நபிமார்கள் ரசூல்மார்களை விசுவாசிக்கின்றோம், 5வது விடயமாக மறுமை நாள், மற்றும் 6வது விடயமாக அல்லாஹ்வின் கதிரை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இதுதான் அந்த ஆர்டர். இந்த 6 விடயங்களையும் விசுவாசிப்பவர் தான் நாங்கள் முஹ்மீன் என்று சொல்கிறோம். ஆகவே அல்லாஹ் அப்படி தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறான். இந்த 6 விடயங்களையும் பூரணமாக விசுவாசித்த ஒரு ஆள் தான் முஹ்மீன் என்று அழைக்கப்படுறார். அப்போ ஆசிரியர் என்ன சொல்கிறார், சரியாக சொன்னீங்க அர்வா, பாரக்கல்லான்னு சொல்கிறோம். பாரக்கல்லான்னா உங்களுக்கு தெரியும், ஜிசாக்கல்லாக்கு நாங்கள் ஒரு ஆள் சொன்னால் ரிப்ளை பண்ணுவோம் பாரக்கல்லா, அல்லாஹ் உங்கள் மீது பரக்கத் செய்வானாக என்று ஆசிரியை அவர்கள் சொல்கிறாங்க. அர்வா கூறியது போல் ஆமந்து பில்லால அந்த தொடரில் 6 அம்சங்கள் இருக்குது. அது சந்தேகம் இல்லாமல் ஒரு ஆள் விசுவாசிக்கிறார்னா, நம்பி விசுவாசிக்கிறார்னா அதுதான் முஹ்மீன் என்று சொல்லப்படுது. ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு முஹ்மீன் என்பவர் யார், எப்படிப்பட்டவர் என்றது கேள்வியாக வரையிலும் எக்ஸாமில். அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஆமந்து பில்லா என்ற தொடரில் உள்ளடக்கிய 6 அம்சங்களையும் சந்தேகமில்லாமல் நம்பி விசுவாசிக்கும் ஒரு நபர் தான் முஹ்மீன் என்று அழைக்கப்படுகின்றார் என்று நீங்கள் பூரணமான பதில் இதை தெரியணும். சரியா மாணவர்களே? ஆகவே இந்த 6 அம்சங்களும் என்னென்னு ஆர்டராக நீங்கள் சொல்லவும் இப்போ தெரியணும். 6ஆம் ஆண்டு தானே, முதலாம் பாடத்திலே நான் 6 விடயத்தையும் சொல்லி தந்துட்டேன். முதலாவது அல்லாஹ்வை விசுவாசிக்கிறது, 2வது மலக்குகளை நம்பி விசுவாசிக்கின்றது, 3வது இறுதி வேதங்களை விசுவாசிக்கிறது, 4வது விடயம் நபிமார்கள் ரசூல்மார்களை விசுவாசித்தல், 5வது விடயம் மறுமை நாள் இறுதி நாளை விசுவாசிப்பது, 6வது விடயம்தான் அல்லாஹ்வின் கதிரை நாங்கள் விசுவாசிக்கணும். இந்த 6 விடயங்களையும் பூரணமாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் உறுதியாக விசுவாசிப்பவருக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எப்படி முஹ்மீன் என்று அழைக்கின்றோம். 6 அம்சங்களை மாணவர்களே 3 அடிப்படையாக சுருக்கமாக நோக்கியலும். ரைட். அதைத்தான் இப்போ டீச்சர் சொல்கிறாங்க. ரைட். அப்போ அம்மா சொல்கிற டீச்சர் ஈமானின் 6 விடயங்களில் 3 விடயங்களே இன்றே விரிவாக சொல்லித்தரப்போகின்றீர்கள், அப்படித்தானே என்று கேட்குறான். அப்போ ஆசிரியர் சொல்கிறான், இல்லை மகளே, 6 விடயங்களை, இந்த 6 விடயங்கள் நான் சொல்லி தந்தேனே. இப்போ அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, வேதங்கள் பற்றிய நம்பிக்கை, நபிமார்கள் பற்றிய நம்பிக்கை, அதோட மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை, இறுதியானது என்னது, கதிர் பற்றிய நம்பிக்கை. 6 விஷயங்கள் இருக்குது தானே. இந்த 6 விஷயத்தையும் 3 கேட்டகரியில் பிரிக்கலாம், 3 கேட்டகரி உள்ளால் போடலும், அதாவது 3இல் உள்ளடங்கும், 3 அடிப்படைகளில் உள்ளடக்கலாம்.
அதை பற்றி தான் நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அது விளங்கலாட்டி தொடர்ந்து நல்லா கேட்டுக்கொண்டு இருங்க. அப்போ நல்லா விளக்கம் தந்தால் உங்களுக்கு விளங்கிடும். அந்த 3 கேட்டகரிக்கு பேர் தான் தௌஹீத் ஒன்று, ரிசாலத், அடுத்தது மஆத். நீங்கள் ஒரு சார்ட் வடிவில் இதை எழுதி கொள்ளணும். 6 ஈமானிய அம்சங்களை மேலே போட்டு அதை பிரிக்கணும். தௌஹீத், ரிசாலத், மஆத் என்று ஒரு சார்ட் வடிவில் எழுதினீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னால் நீங்கள் அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது மனதில் தெளிவாக விளங்கிடும். ரைட் டீச்சர், இந்த பதங்களோட பொருள்கள் என்ன? ரைட், இப்போ ஆசிரியர் சொல்லித்தரப்போகிற இந்த பதங்கள் என்னென்ன பொருள். அரபு பதங்களுக்கு தமிழ் மீனிங் இருக்குது தானே, அதுதான் சொல்லித்தர போகிறோம். தௌஹீதுன்னா மாணவர்களே ஏகத்துவம். இதை விரிவாக நாங்கள் படிப்போம். தௌஹீதுன்னா அப்போ ஏகத்துவம். இது MCQ கேள்விகளில் கட்டாயம் எக்ஸாமில் வர ஒரு கேள்வி. தௌஹீதுன்னா 4 விடைகள் தந்திருப்பாங்க, உங்களுக்கு சரியான விடையின் கீழ் கோடிடுகள். அப்போ தௌஹீதுன்னா ஏகத்துவம். ரிசாலத்துன்னா தூதுத்துவம். ரிசாலத்னா என்ன? தூதுத்துவம். மஆதுன்னா என்ன? மீண்டும் எழுப்பப்படும் மறுமை. மீண்டும் எழுப்பப்படும் மறுமை என்பது பொருள். ரைட், இந்த 3ஐயும் நீங்கள் மனனம் செய்திருக்கணும். எக்ஸாமில் அடிக்கடி கேள்வியாக வர விடயம். அப்போ ஷைமா சொல்கிறா, இன்னும் இதை விளக்கமாக சொல்லித்தாங்களே. அப்போ ஆசிரியர் சொல்லித்தர போகிறோம். முதலாவது நாங்கள் படிப்போம்மா ஏகத்துவம் பற்றி. தௌஹீதுன்னா ஏகத்துவம். தௌஹீதுன்னா யாரை பற்றி விளங்கப்படுத்துறது? அல்லாவை பற்றி விளங்கப்படுத்துறது. நாங்கள் ஈமானில் முதலாவது யாரை பற்றி நம்பிக்கை கொள்வது? அல்லாவை பற்றி படிச்சுக்கிறது தான் நாங்கள் சொல்கிறது தௌஹீத். தௌஹீத் ஏகத்துவம். அல்லாஹ் ஒருவன். அவனோட பண்புகள் என்ன, அவனோட வாஜிபுகள், முஸ்தஹிலாத்துகள், இது ஜாயிஸ், இப்படி பண்புகள் பற்றி படித்து கொள்வது. அஸ்மாஉல் ஹுஸ்னா உங்களுக்கு நிறைய தெரியும், 99 நாமங்கள் இருக்குது. இதுலேயும் அவனோட பண்புகள், சிறப்புகள் எல்லாம் விளங்குது. இதெல்லாம் அவனை பற்றி, அல்லாஹை பற்றி நாங்கள் விளங்கி கொள்வது, தெளிவாக விளங்கி கொள்றதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது என்னது? தௌஹீத் ஏகத்துவம். அதாவது அல்லாஹ் ஒருவன், அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கே தான் எல்லா படைப்பினங்களும் உரிமையாகுது. ரைட், அவனுக்கு தான் எல்லா நன்மை தீமை அனைத்துலேயும் தீர்ப்பு, ஏக தீர்ப்பு வழங்குறவன் அவன்தான். ஆகவே அவனிடம்தான் நாங்கள் உதவி கேட்கிறோம். ரைட், இதெல்லாம் விடயமும் அல்லாஹ்வை பற்றிய பூரணமாக நாங்கள் விசுவாசிக்கின்றோமே, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது அல்லாஹ் ஒருவன், ஏகத்துவம். தௌஹீதுன்றதில் யாரை பற்றிய நம்பிக்கை வந்துடும்? அப்போ அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை முழுமையாக வந்துடும். இப்போ தௌஹீதுன்னா என்னென்று விளங்குதா? அல்லாஹ் பற்றி முழுமையாக நம்புறது. அல்லாஹோட பண்புகள், அல்லாஹோட சிறப்புகள், சிறப்பு நாமங்கள், எல்லா விடயமும் அல்லாஹை பற்றி தெளிவாக விளங்கி கொள்வது தான் இந்த தௌஹீதில் உள்ளடங்கும். யாரை பற்றியான நம்பிக்கை உள்ளடங்குது? அல்லாஹை பற்றிய நம்பிக்கையை முழுமையாக உள்ளடங்கிறது தான் மாணவர்களே தௌஹீத் ஏகத்துவம். ரைட், தௌஹீத் எதிர்ப்பதம் என்னன்ட்டு அர்வா சொல்கிறா. தௌஹீத் எதிர்ப்பதம் இதுவும் கூட எக்ஸாமில் அடிக்கடி கேள்வியாக வர்றது உண்டு. ஆகவே இது சிறு குறிப்பு. எக்ஸாம்னு நான் சொல்லும் போதே நீங்கள் சிறு குறிப்பு எழுதிடணும். ரைட், அதை அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி, அப்படி புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் ஹைலைட் பண்ணுறது நல்லமில்லை. ஆகவே உங்களோட எக்ஸசைஸ் புக், அதாவது நான் சிறு குறிப்புன்னு ஒரு புக் கொண்டு எடுத்துக்க சொன்னேன் தானே, அதில் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். தௌஹீத் எதிர்ப்பதம் அப்போ என்னது? ஷிர்க். ஓகே, ஷிர்க்குன்றது தௌஹீதின் எதிர்ப்பதம். ஷிர்க்குன்னா என்னென்னா தமிழ் மீனிங், ஷிர்க்குன்னா இணை வைப்பது. அப்படின்னா அல்லாஹ் இல்லாத ஏனைய விடயங்களை நாங்கள் கடவுளாக நம்பி வழிபடுறது ஷிர்க்குன்னு சொல்கிறோம். ரைட், ஷிர்க்குன்னா அப்போ என்ன? இணை வைத்தல் என்பது பொருள்படும். அவள் ஷிர்கில் ஈடுபடுறவங்க, அல்லாஹ் இல்லாமல் வேறு எதையாலும் நாங்கள் கண்டதை வழிபடுறோம்டா, கண்டதை தொழுது வணங்குறோம்டா, அப்போ நாங்கள் ஷிர்கில் ஈடுபட்டுட்டோம். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. ஷிர்கில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? முஷ்ரிக்கள்னு சொல்லுவாங்க. இணை வைப்பவர்கள், இதுதான் நாங்கள் சொல்கிற முஷ்ரிக்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்களாக மாறிவிடாமல் இருக்கணும். நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வழிபடுறோம் இல்லையா? ஆகவே நாங்கள் முஹ்மீன்களாகவே கடைசி வரையும் இருந்து மரணிக்கணும். முஷ்ரிக்கள்னா அப்போ யாருன்னு உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் இல்லாத ஏனையவற்றை கடவுளாக வழிபடுறவங்களுக்கு நாங்கள் சொல்கிறது முஷ்ரிக்கள், அதாவது இணை வைப்பவர்கள், ஷிர்கில் ஈடுபடுபவர்கள் என்று சொல்லேலும். முஷ்ரிக்கள்னா அப்போ யார்? இறைவனுக்கு இணை வைப்பவர்கள்.
அதையும் எழுதி வைத்து கொள்ளுங்க. ரைட், இனி நாங்கள் ரிசாலத்தை பற்றி படிக்க போகிறோம். ரைட், தௌஹீத் நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ரிசாலத்தை நான் என்னன்னு சொல்லி தந்தேன்? தூதுத்துவம். வெரி குட். தூதுத்துவத்தில் என்னது உள்ளடங்கும்டா மாணவர்களே? தூதுத்துவத்தில் 2 விடயங்கள் உள்ளடங்கும். ஒன்று, தூதுத்துவத்தில் அல்லாஹ்வுடைய இறுதி வேதங்கள் உள்ளடங்குது. ரைட், இறுதி வேதம் உள்ளடங்குது. அதே மாதிரி நபிமார்களோட விடயங்கள் உள்ளடங்குது. ரைட், அப்போ அல்லாஹ் உங்களுக்கு தெரியும், மனிதர்களை வழிகாட்டுவதற்கு சமூகத்தில் இருக்கிற சிறந்த மனிதர்களை எடுத்து தெரிவு செஞ்சு அவங்கள நபிமார்கள் ஆக்கினான். நபிமார்களில் ஆகலும் சிறப்பானவங்க, மிகவும் சிறப்பான ஒரு சிலர் எடுத்து ரசூல்மார்கள் ஆக்குறாங்க. அப்போ நபிமார்களே மிகவும் டப்பாக இருக்கிறவங்க தான் சிறந்தவங்க. உங்களுக்கு விளங்குறதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? ரசூல்மார்கள். நபிமார்கள் 1,24,000 124,000 நபிமார்கள் இருந்தாங்களாம். அதில் 313 பேர் மட்டும்தான் மிகவும் விசேடமானவங்க இதை தான் ரசூல்மார்கள் ஆக்கினான். அப்போ இவங்களுக்கு வழிகாட்டு சொன்னாங்க. அல்லாஹ் பணிக்கிறான், கட்டளையிட்டான், நீங்கள் இந்த சமுதாயத்தை திருத்துங்க, இதில் இருக்கிற மனிதர்கள் எல்லாரையும் திருத்தணும், அல்லாஹ்வை வழிபட செய்யணும். இது இந்த நபிமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு மிகவும் ஒரு சேலஞ்சாக இருக்குது, மிகவும் கஷ்டமான ஒரு விடயமாக இருக்குது. ஆனாலும் அவங்க விடலை, முயற்சியை கைவிடலை. அல்லாஹ் சொன்ன விஷயமே. ஆகவே அவங்க முழு மனதாக எல்லா விடயங்களையும் துறந்துட்டு இந்த விஷயத்திலே முன்முறமாக ஈடுபட்டு மனிதர்களை நேர் வழிப்படுத்துகிறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்குறான். அப்போ அவர்கள் என்ன எப்படி அல்லாஹ் வழிகாட்டல்களை அனுப்புகிறான். நீங்கள் இந்த வேதத்தை பின்பற்றுங்கோ, இந்த வேதங்களை பின்பற்றி வழிகாட்டுங்கோ. அப்போ வேதங்களை போதிப்பதற்காக உருவாக்கிய இந்த நல்ல மனிதர்கள் தான் யார்? நபிமார்கள். அதுலேயும் மிகவும் சிறந்தவர்கள் யார்? ரசூல்மார்கள். இந்த வேதங்கள் எல்லாம் எப்படி இறக்குறான்னுண்டா உங்களுக்கு தெரியும். 10 முதன்மையான மலக்குகள் பற்றி கிரேட் 4 இருந்தே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதுலேயும் மிகவும் மலக்குகளே தலைவர்னு போற்றப்படுபவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துட்டு அல்லாஹ் பணி கொடுக்குறான். எப்படி? நீங்கள் போய் இந்த வஹியை கொண்டு போய் இந்த நபிகிட்ட கொடுங்க. இப்படி வஹியை கொண்டு வந்து கொடுத்து அதுதான் வேதமாக மாற்றப்படுது. இறுதி கட்டங்களில் வேதம் என்ற நூல் வடிவில் அது மொழிபெயர்க்கப்படுது. இந்த வஹியின் மூலம்தான் வேத கட்டளைகள். வஹின்னா என்ன? அல்லாஹ்வின் வேத கட்டளை. இந்த வேத கட்டளையை நல்லா விளங்கி படித்து தான் இவங்க நபிமார்கள் ஏனைய மக்களை வழிகாட்டுறாங்க, நேர் வழியில் கொண்டு வராங்க. ஆகவே மாணவர்களே, ரிசாலத்துன்ற விஷயம் இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். மலக்குகளோட உதவியோட அல்லாஹ் என்ன செய்கிறான்? வேதங்களை, சுஹுபுகளை, ரைட், வேதங்கள் சுஹுபுகள் அனைத்தையும் நபிமார்களுக்கு கொண்டு கொடுக்கப்படுறது. அந்த நபிமார்கள் என்ன செய்கிறாங்க? ஏனைய சமுதாயத்தை திருத்துறாங்க, நேர்வழி காட்டுறாங்க. அப்போ இந்த ப்ராசஸ் முழுக்கவும் அதில் மலக்குகள் சம்மந்தப்படுறாங்க, இறுதி வேதம் சம்மந்தப்படுது, அதே நேரம் நபிமார்களும் சம்மந்தப்படுறாங்க. ரைட்டு, இந்த 3 விடயத்தையும் உள்ளடக்கிறது தான் ரிசாலத். ஆகவே நீங்கள் ரிசாலத் என்ற டாப்பிக்கு கீழே உங்களோட சார்ட்டில் மலக்குகள், வேதங்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் இதெல்லாம் எழுதி வைத்து கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பாட்டு தெரியும், தௌராத் மூசா அபரானி, சபூர் தாவூத் யூனானி, இன்ஜீல் ஈசா சுர்யானி, ஃபுர்கான் முஹம்மத் அரபானி. இந்த பாட்டு உங்களுக்கு மன்னத்தில் இருக்கணும். நீங்கள் கிரேட் 3, 4 படிச்சிருப்பீங்க. அது O-level வரையும் ஞாபகத்தில் இருக்கணும். எந்த வேதம் எந்த மொழியில் எந்த நபிக்கு அருளப்பட்டதுன்னு தான் அந்த பாட்டில் சொல்லப்படுது. ஆகவே இந்த பாட்டு மன்னனத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு MCQ நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். இந்த பாட்டிலிருந்து O-level வரையும் கேள்விகள் எடுக்கப்படும். ஆகவே அது நல்லா மனநத்தில் இருக்கணும். அதே நேரம் மாணவர்களே, எந்த நபிக்கு சுஹுபுகள் வழங்கப்பட்டது, எத்தனை சுஹுபுகள் வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட், உங்களுக்கு தெரியும், இத்ரீஸ் நபி, மூசா நபி, ஆதம் நபி,
இப்ராஹிம் நபி, ஷீது நபி, இந்த ஐவருக்கும் சுஹுபுகள் வழங்கப்படுது. சுஹுபுகளில் இறைக்கட்டளைகள் 110 வழங்கப்பட்டிருக்குது. எந்தெந்த நபிக்கு எவ்வளவு இறைக்கட்டளைகள் இருக்குதுன்றது கேள்வியாக வரையிலும். உலவல் வரும் 6ஆம் ஆண்டு தொடக்கம் 6, 7, 8 எந்த கிரேட்லேயும் இந்த கேள்விகள் அடிக்கடி வருவதுண்டு. ஆகலும் கூடுதலாக வேத கட்டளைகள் கொடுக்கப்பட்டது ஷீது நபிக்கு. ரைட், ஷீது நபிக்கு 50 வேத கட்டளைகள் சுஹுபுகள் கொடுக்கப்படுது. அதே நேரம் இத்ரீஸ் நபிக்கு 30 கொடுக்கப்படுது. ஆதம் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, இந்த மூவருக்கும் 10 10 10 கொடுக்கப்படுது. ஆகவே டோட்டல் எழுதி பாருங்கள், 110 வேத கட்டளைகள் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இது அடிக்கடி கேள்விகள் டேர்ம் டெஸ்ட்டில் உங்களுக்கு கேட்டு வரோம். இதையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் சிறு குறிப்பில். அதே நேரம் அந்த பாடலையும் எழுதி வைத்து கொள்ளணும். தௌராத், மூசா, அபரானின்னா உங்களுக்கு தெரியும். தௌராத் வேதம் மூசா நபிக்கு அபரானி மொழியில் கொடுக்கப்படுது. இப்படி 4 நபிமாருக்கு 4 வேதங்கள் கொடுக்கப்படுது. அந்த பாட்டில் இருக்குது. அதையும் எழுதி பாடமாக்கி வைத்து கொள்ளுங்கள். அதுலேயும் கேள்விகள் வரலாம். இது இந்த புக்கில் இல்லை, ஆனாலும் எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லித்தரது அவற்றையும் எழுதி படித்து வைத்து கொள்ளுங்கள். பிரயோசனம் அளிக்கும். ரைட், அடுத்ததுக்கு நாங்கள் போவோம். சார் மாணவர்களே, அடுத்தது கேட்குறாங்க. அர்வா சொல்கிறா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிமார்களுக்கு வஹி கொண்டு வருவதாக உம்மா சொல்கிறார். பாருங்கள், அவள் உம்மாவோட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மாணவி. இஸ்லாமிய ரீதியில் நிறைய படிச்சிருக்கிறா உம்மாவோட சேர்ந்து. அது ஒரு நல்ல பழக்கம் இல்லையா? ரைட். அதே மாதிரி நாங்களும் நிறைய இஸ்லாமிய புத்தகங்கள் படிக்கணும். அதிலிருந்து தேவையான சிறு குறிப்புகளை ஃப்ரீ டைமில் எழுதி வைத்து கொள்ளணும். இஸ்லாம் வீட்டில் இருந்தே உங்களுக்கு தெளிவாக விளங்கி படித்து கொள்ளலாம். இப்போ நானும் நிறைய எக்ஸ்ட்ரா விடயங்கள் சொல்லித்தரேன். அவற்றை எழுதி ஒழுங்கான முறையில் மனனம் செய்து கொண்டீங்கன்னா இலகுவாக இருக்கும். ரைட். அடுத்த விடயம் இதில் சொல்லப்படுறது மலக்குமாரோட பணிகளும் தெரிஞ்சிருக்கணும். ரைட், கிரேட் 4 புக்கில் இருக்குது. தெளிவாக சார்ட் உண்டு. ரைட், 10 முதன்மையான மலக்குகள் என்ன பணிகள் செய்வாங்கன்னு இப்போ நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா திரும்பவும் மீட்டல் செய்து அதையும் எழுதி வைத்து கொள்ளுங்கள் உங்களோட சிறு குறிப்பு புத்தகத்தில். ஜிப்ரீல் மலக்குகளோட பெயரை நீங்கள் போடுவீங்க. சார்ட்டில் மற்ற சைடில் அவங்களோட பணிகளை எழுதி வைங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்? வஹி கொண்டு வருவார். அல்லாஹ்ட வஹியை கொண்டு வந்து நபிமார்களுக்கு கொடுப்பது தான் அவரோட பணி. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வார்? மழை, இடி, மலை, பனி, காற்று, இந்த இதுகளுக்கெல்லாம் பொறுப்பான ஒரு ஆள் தான் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ரக்கீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம், முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் ரில்வான் அலைஹிஸ்ஸலாம், இப்படி 10 பேர் இருக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நபிமார். அந்த 10 பேரையும் பணிகளை நீங்கள் மனனம் செய்திருக்கணும். எந்த காலமும் இதுலேயும் கேள்விகள் வரலாம். ரைட். அப்போ இந்த பாடத்தில் தேவைப்படுற ஒரு ஆள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவர் தான் வஹி கொண்டு வர்றார். அல்லாஹ்கிட்ட இருந்து வஹின்றது என்னது? அல்லாஹ்ட கட்டளைகள், வேத கட்டளைகளை கொண்டு வரவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். கொண்டு வந்து யார்கிட்ட சொல்லுவார்? நபிமார்கிட்ட எத்தி வைப்பார். இந்த பணியை நாங்கள் முழுமையாக சொல்கிறோம் ரிசாலத், தூதுத்துவம். ஆகவே விளங்கிச்சு தானே? தூதுத்துவத்தில் மூவர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஈமானில் 6 விடயம். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை எதில் உள்ளடங்குது? தௌஹீத், ஏகத்துவத்தில் போயிருச்சு. அடுத்தது 2, 3, 4. ரைட். 2வது விடயம் என்ன? மலக்குகள் பற்றிய நம்பிக்கை, இறுதி வேதம் பற்றிய நம்பிக்கை, நபிமார்கள் பற்றிய நம்பிக்கை. இந்த 3மே நாங்கள் எதில் எடுக்கிறோம்? ரிசாலத்துள்ளால் உள்ளடக்கிறோம், தூதுத்துவம் உள்ளடக்கிறோம். இப்போ அது தெளிவாக விளங்கிச்சு தானே? அந்த சார்ட்டில் எழுதி வைத்து கொள்ளுங்கள். சார்ட் வடிவில் இதை கீறி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் மிகவும் இலகுவாக இருக்கும். ஆசிரியை ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம். மாஷா அல்லாஹ் அர்வா, நீங்கள் உம்மாவோடு சேர்ந்து நிறைய மார்க் விடயங்களை கலந்துரையாடிக்கிறீங்க. அர்வாவை போல் ஏனைய மாணவர்களும் நீங்களும் பெற்றோரோடு சேர்ந்து நிறைய மார்க்க நூல்கள் இன்றைக்கி புக் ஷாப்பில் நிறைய இருக்குது இல்லையா? வாங்குறதுக்கு தாராளமாக நீங்கள் போனால் சின்ன ப்ரைஸில் வாங்கலாம். நிறைய விடயங்கள் அல் ஹசனாத், உண்மை உதயம், இப்படி மேகசின்கள் இருக்குது. நிறைய விடயங்கள் வாசித்து தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். உங்களோட லைப்ரரியில், நூலகங்களில் நிறைய இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கும். அவற்றையெல்லாம் இரவல் எடுத்து உங்களோட நண்பர்கள் மத்தியில் இருக்கிறதையும் நீங்கள் பகிர்ந்து அளித்து இஸ்லாமிய மார்க்க விடயங்களை நீங்கள் கலந்துரையாடி பேசிக்கொள்வீங்கன்னாலே இஸ்லாமிய அறிவு மேலும் மேலும் உங்களிடம் ஓங்கி வளர்ந்து விடும். அப்போ நல்ல
நூல்கள் எல்லாத்தையும் வாசித்து நூலகங்கள் எல்லாம் நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்றாலே நல்ல முறையில் இஸ்லாமிய அறிவை விருத்தி செய்து கொள்ளலும், அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை கூட்டி கொள்ளலும். அப்படி நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் எல்லாருமே மாறணும். இப்போ 6ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு வரை வரும்போது நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 நூல்கள், இஸ்லாமிய நூல்கள் வாசித்திருக்கணும், அதில் தெளிவு பெற்றிருக்கணும். காசு சேர்த்து கூட உங்களுக்கு வாங்கலாம், புத்தகங்கள் வாங்கலாம், அதை நூலகங்களுக்கு உங்களுக்கு டொனேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா ஏனையோரும் அதை வாசித்து அந்த என்ன பயன்பெறுவாங்க இல்லையா. இப்படி நிறைய விடயங்களில் உங்களை ஈடுபட செய்து கொள்ளலும் இல்லையா. ஆகவே நாங்கள் மாணவர்களாகிய நாங்கள் அதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா அதற்கான கூலியை அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தருவான். சரி, தொடர்ந்து நாங்கள் படிப்போம். ஆசிரியர் என்ன சொல்கிறார், இனி நாங்கள் மஆத் பற்றி படிக்க போகிறோம். கடைசி விடயம் மஆத் பற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கைன்றது உங்களுக்கு தெரியும் மாணவர்களே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு மறைஞ்சோன்னே எங்களோட வாழ்க்கை முடிஞ்சிடும்னு இல்லை, இஸ்லாத்தில் சொல்லப்படுது. நாங்கள் மனிதன் மரணிப்பதோடு எங்களோட கப்ரில் கேள்வி கணக்குகள் இருக்குது. முன்கர் நக்கீரன்னு 2 மொலக்குகள் சேர்ந்து எங்களுக்கு நாங்கள் பதிவிட்ட ரக்கீப் அதீத் தலை தான் எங்களுக்கு இந்த இம்மையில் நடக்கிற விஷயங்களை பதிவிடுவாங்க. ஆகவே இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மலக்குமார பணிகள், ரைட். ரக்கீப் அதீத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களோட நன்மை தீமைகளை இன்றும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதை கப்ரடியில் அதை விசாரிக்கிறது யார்? முன்கர் நக்கீர்னு மலக்குகள் எங்களை விசாரிப்பாங்க. இந்த இம்மை வாழ்க்கையில் நீங்கள் இப்படி செஞ்சீங்களான்ட்டு கேள்வி கேட்டு எங்களுக்கு கப்ரடியிலேயே எங்களுக்கு விசாரணைகள் தொடங்கிவிடும். ஆகவே கப்ரு வாழ்க்கை பூங்காவாக அமையணுமெண்டா என்ன செய்யணும்? இந்த இம்மையில் இந்த உலகத்தில் நாங்கள் நல்ல விஷயங்களை மட்டும் செய்யணும். நாங்கள் பிழையான விஷயங்கள் செய்யப்பட்டோம்டா எங்களை அடக்கின அந்த கப்ருடைய நேரத்திலிருந்து எங்களுக்கு பெரிய ஒரு தண்டனை வந்து கொண்டே இருக்கும். எந்த நேரமும் எந்த நிமிஷமும் எந்த செகண்டும் அவங்க தண்டித்து கொண்டே இருப்பாங்க. அந்த கபரிலே எங்களோட தண்டனை ஸ்டார்ட் ஆகிவிடும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த உண்மைய வாழ்க்கையை அந்த அளவு அழகான முறையில் பக்குவமாக இஸ்லாமிய ரீதியில் வாழ்ந்து விட வேண்டும். சரி, இல்மா கேட்குறா, டீச்சர் 2வது சூர் 1ஆம் சூர் யார் சூர் ஊதுறாள்? ரைட். உங்களுக்கு அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. இஸ்ராஃபீல் அலை தான் சூர் ஊதுபவர். இஸ்ராயீல் அலை ஈயன்ன ஒன்று இருக்குது, ஈயன்ன இருக்கிறவர் தான் உயிரை பறிப்பவர். இஸ்ராஃபீல் அலையாகவே சூர் ஊதுறார். அவர் தான் 1வது சூரையும் ஊதுவார், 2வது சூரையும் ஊதுவார். 1வது சூர் ஊதப்பட்டதும் உலகம் அழிந்துவிடும். உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களும் எல்லா அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் பற்றி 1வது பாடத்தில் நான் சொல்லி தந்தேன். அந்த படைப்பினங்கள் எல்லாம் ஒரு நொட்டி பொழுதில் அழிந்துவிடும். 1வது சூர் ஊதப்பட்டதும் உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள் அனைத்தும் மரணிக்கப்படும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட 2ஆம் காலத்துள்ளால தான் 2வது சூரை திரும்ப அவர் ஊதுவார். 2வது சூர் ஊதினோடனே நாங்கள் எங்கே எழுப்பப்படுவோம்? அது கேள்வியாக வரும். மஹ்ஷர் மைதானத்தில் தான் எல்லாரும் எழுப்பப்பட்டு ஒன்று கூடப்படும். ஆகவே 2வது சூர் ஊதப்பட்டதும் என்ன நிகழும்? இது கேள்வியாக வரலாம். 1வது சூர் ஊதப்பட்டதும் உலகம் அழியும். உலகில் உள்ள படைப்பினங்கள் யாவும் அழியும், மரணித்து விடும். 2வது சூர் ஊதப்பட்டதும் மனிதர்கள் அனைவரும் எங்கு ஒன்று கூட்டப்படுவாங்க? மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூட்டப்படுவாங்க. இந்த மைதானத்தில் ஏன் நாங்கள் ஒன்று கூட்டப்படுறோம்? ஏனென்றா இந்த இடத்துல தான் எங்களுக்கு விசாரணை அல்லாஹ் தொடங்குவான். விசாரணையில் நாங்கள் இந்த இம்மையில் இந்த உலகத்தில் நாங்கள் செய்கிறோமே நன்மை தீமை, இதுகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு முன்னால் கொண்டு விசாரிக்க தொடங்குவாங்க. நன்மை செய்தோர் எல்லா பிறந்ததுலேருந்து மரணம் வரையும் ஒரு ஆளோட விசாரணை நடக்கும். கடுகளை வேணும், அதில் பிழை நடக்காது. அந்த அளவு அழகிய முறையில் அல்லாஹ்ட விசாரணை நடைபெறும். அந்த விசாரணைக்கு பிறகு அதில் இருக்கிற நன்மையான விஷயங்களை தீமையான விஷயங்களை ஒரு தராசில் போட்டு நிறுப்பாங்க.
அந்த தராசுக்கு நாங்கள் சொல்லுவோம் மீசான் என்ற தராசு. என்ன தராசு? மீசான் என்ற தராசில் போட்டு நிறுத்து. நன்மை செய்தவங்க சுவனம் போவாங்க, தீமை கூட பாரம் இருந்தால் அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. ரைட்? அப்போ இந்த விடயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த விடயங்களை விடையும் கூடுதலாக நிறைய விரிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இருக்குது அந்த நேரத்தில். அதையெல்லாம் பெரிய கிளாஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக விளக்கமாக படிப்பீங்க. இந்த விஷயம் எல்லாம் இந்த பரந்த விஷயத்துக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் மஆத் பற்றிய நம்பிக்கை, மறுமை பற்றிய நம்பிக்கை தான் மஆதில் உள்ளடங்கும். ஆகவே உங்களுக்கு மாணவர்களே இன்றைய பாடம் தெளிவாக விளங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் தௌஹீத் சொல்லி தந்தேன், ரிசாலத் சொல்லி தந்தேன், மஆத் சொல்லி தந்தேன். தௌஹீதுன்னா அல்லாஹ்வோட ஏகத்துவம் பற்றிய நம்பிக்கை, ரிசாலத்துன்னா அந்த தூதுத்துவம் பணி முழுமையாக, மலக்குகள், இறுதி வேதம், அதே மாதிரி நபிமார்கள், இதெல்லாம் உள்ளடக்கியது தான் ரிசாலத், தூதுத்துவம். அதே மாதிரி மஆதுன்றது மறுமை பற்றிய நம்பிக்கை, மறுமை இறுதி நாளில் பற்றிய நம்பிக்கை தான் மஆதுன்ற பதங்களில் வருகின்றது. ஆகவே இதை விடையும் நாங்கள் தெளிவாக சிறப்பாக பெரிய கிளாஸ் எல்லாம் படிப்போம். இந்த பாடத்திலிருந்து ஓ லெவலுக்கு கூட கேள்விகள் வரும். ஆகவே சிறு குறிப்புகள் தேவைப்படும்னு சொல்லி தந்த நிறைய விடயங்கள் அதுகளை எழுதி கொள்ளுங்க. அழகிய வடிவில் இதையே பார்த்து பந்தி வடிவில் எழுதுறது இல்லை, சுருக்கி அழகிய முறையில் முதலாவது சூர் யாரால் ஊதப்படுது, என்ன நடைபெறும், ரெண்டாவது சூர் என்ன நடைபெறும், இப்படி ஷார்ட் அண்ட் சம்மரியாக அழகாக எழுதி வைத்து கொள்ளுங்கள். சரி, நாங்கள் இப்போ பயிற்சிக்கு போவோமா பார்ப்போம். பயிற்சியில் செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் மீண்டும் அந்த பாடத்தை திரும்ப ஒழுங்காக அழகிய முறையில் சத்தமிட்டு வாசித்து பாருங்கள். தேவையான சிறு குறிப்பை எழுதுங்க. எழுதின பிறகு இறுதியாக இந்த பயிற்சியை செய்யுங்க. பின்வரும் அரபு சொற்களுக்கு பொருள்களை தரட்டாம். தௌஹீத், உங்களுக்கு தெரியும் தௌஹீதுன்னா ஏகத்துவம். முஹ்மீன் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, ஆமந்து பில்லாவில் உள்ளடங்கக்கூடிய 6 விடயங்களையும் நம்பிக்கை, பூரண நம்பிக்கை கொள்பவன் தான் முஹ்மீன். ஆமந்து பில்லா என்றா அல்லாஹ்வை நான் விசுவாசித்தேன். ரிசாலத்துன்றது என்னது, தூதுத்துவம். மஆதுன்றது மறுமை பற்றிய நம்பிக்கை. ஆகவே இந்த எழுதியிருந்தீங்கண்டா, இப்படி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். மாணவர்களை, அடுத்த கேள்வி பாருங்கள். அல்லாஹ்வை பற்றி நீங்கள் எவ்வாறு விசுவாசிக்கின்றீர்கள்? அல்லாஹ்வை பற்றி நாங்கள் எப்படி விசுவாசிப்போம்? அல்லாஹ்வோட பண்புகள் நீங்கள் எழுதினீங்கன்றாலே இதுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அல்லாஹ்வோட பண்புகள், அல்லாஹ்வோட சிறப்பு நாமங்கள், அல்லாஹ்வோட நிறைய விடயங்கள் இருக்குது. அல்லாஹ் பற்றி நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய அனைத்தையும் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம்னா அல்லாஹ்வை நாங்கள் முழுமையாக விசுவாசிக்கின்றோம். அப்படின்ற எப்படி நீங்கள் விரிவாக எழுதுங்க. அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், இணை துணையற்றவன், யாவையும் பரிபாலிப்பவன் இல்லையா? அப்போ அவனோட பண்புகளையே எழுதலும் உங்களுக்கு. அப்போ நாங்கள் எங்களோட நன்மை தீமை யாவும் அவனிடம்தான் பதியப்படுது இல்லையா? அதே மாதிரி அவனிடமே நாங்கள் துவாக்களை சமர்ப்பிக்கிறோம், அவனிடம் உதவி நாடுறோம். இப்படி அல்லாஹ்வை தான் முழுமையாக விசுவாசிக்கின்றோம். அதுதான் நீங்கள் எழுதணும். ரசூல்மார்கள் எனப்படுவோர் யார்? ரசூல்மார்களை பற்றி தான் கேள்வி. உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். உலகத்துக்கு இறக்கப்பட்ட நபிமார்கள் அல்லாஹ் 124,000 பேரை இறக்குறாங்க. 1,24,000 பேர். அது எல்லாரும் ரசூல்மார்கள் இல்லை. ரசூல்மார்கள்ன்றது நபிமார்களில் மிகவும் சிறப்பானவங்க. அவங்க 313 பேர். அவங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எப்படி ரசூல்மார்கள் என அழைக்கப்படுறாங்க. அப்போ நபிமார்களோட விசேஷமானவங்க அல்லது சிறப்பானவ 313 பேர் மட்டும்தான் ரசூல்மார்கள் என அழைக்கப்படுகின்றனர். ரைட். சூர் ஊதப்பட்டதும் நிகழ்வன யாவை? பாருங்கள், இதில் முதலாம் சூரனுக்கு 2ஆம் சூரன்னு தனியாக கேட்டில்லை. அப்போ நீங்கள் 2 விடையும் எழுதணும். முதலாம் சூர் ஊதப்பட்டதும் உலகம் அழிவு அடையும், உலகத்தில் உள்ள உயிரினங்கள் யாவும் மரணிக்க செய்யப்படும். ரைட், அதை தெளிவாக எழுதணும். 2ஆம் சூர் ஊதப்பட்டதும் மஹ்ஷர் மைதானத்தில் மனிதர்கள் ஒன்று கூட்டப்படுவர், அங்கு அவர்களது விசாரணை தொடங்கும். விசாரணைக்கமைய நன்மை தீமைகளை அல்லாஹ் மீசான் என்ற தராசில் அளந்து அதற்கமைய தீர்ப்பளிப்பான். நன்மை கூடுதலாக செய்தோர் சுவர்க்கத்துக்கும்
தீமை செய்தவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவர். இப்படி தெளிவாக எழுதணும். மாணவர்களே, முதலாவது சூருக்கு என்ன நடக்கும், ரெண்டாவது சூருக்கு என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெளிவாக விரிவாக விளக்கமாக வேறு வேறே எழுதணும். ஒன்றை மட்டும் எழுதிட்டு மார்க்ஸ் எதிர்பார்க்கல. என்ற கேள்வி என்னது, சூர் ஊதப்பட்டதும் நிகழ்வான யாவை, என்ன சூருன்னு தந்தில்ல. ஆக ரெண்டையும் நீங்கள் தெளிவாக எழுதணும். பின்வரும் மலக்குகளோட பணி பாருங்கள், நான் சொல்லியிருக்கிறேன். மலக்குகள் 10 பேரையும் எழுதி அவங்களோட பணிகளை நீங்கள் பாடமாக்கி இருக்கணும். பார்த்தீங்களா, இப்படி கேள்வி வரையலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட பணி என்ன, நபி அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லையா. இந்த தூதர் தான் இவர் தான் என்ன செய்கிறார், தூதர்களுக்கு, நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வந்து கொடுப்பவர். அதே நேரம் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் இவங்க என்ன செய்கிறாங்க, கப்ரு அடியில் நாங்கள் கப்ரில் கொண்டு வந்து வைத்ததுக்கு பிறகு எங்களோட கப்ரில் விசாரணையாக செய்தவங்க தான் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். நாங்கள் இம்மேல செய்த நன்மை தீமைகளை வைத்து கப்ரு அடியில் எங்களுக்கு கேள்வி கணக்குகளை கொண்டு வந்து சேர்க்கிறவங்க தான் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம். அவங்க கப்ரு அடியில் விசாரணை செய்வாங்க. இதுதான் அவங்களோட பணி. ரைட். ஏற்கனவே நான் சொல்லி தந்தேன், 10 பேரையும் எழுதி நீங்கள் பணிகள் ஞாபகம் வைத்திருக்கணும்னு. ஆகவே மாணவர்களே, இன்றைய பாடம் தௌஹீத், மஆத், ரிசாலத், இந்த 3 விடயங்களும் பற்றி தெளிவாக நிறைய விடயங்கள் சொல்லித்தந்தேன். நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்களும் நான் சொல்லித்தந்தேன் பாடத்தில். அவை எல்லாம் சிறு குறிப்பில் அழகிய முறையில் எழுதுங்க. சிறு குறிப்பு கிட்டத்தட்ட ஒரு 3 பக்கம் இதில் எழுதி முடிக்கலும். இந்த பாடத்துக்கு, இந்த பாடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும் இல்லை, பந்தி வடிவில், ஒரு சார்ட் வடிவில், ஒரு பட வடிவில், ஒரு மேப் மாதிரி. அப்போ தான் அந்த மைண்டில் நல்லா பதியும். அந்த மாதிரி சுருக்கமான முறையில் அழகிய கலர் பென், ஹைலைட்டர்ஸ் எல்லாம் பாவித்து அழகாக எழுதி வைத்து கொள்ளுங்க. காணாமாக்கவானம் உங்களோட சிறு குறிப்புகள் ஓலெவல் வரையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ரைட். சரி மாணவர்களே, இன்றைய பாடம் தெளிவாக விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.